வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ரசகுல்லா செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ்: ஃபுல் க்ரீம் பால் 1 லிட்டர், 3 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பால் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரட்டும். ஸோ இப்போது பாயிலிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க 3 டேபிள் ஸ்பூன் வினிகரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டால் நம்மளுக்கு பால் வந்து திரிஞ்சு இந்த மாதிரி சென்னா கிடைக்கும். ஸோ இப்போது இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு வச்சு அது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத இதில் மொத்தமாக சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ண சேர்த்துட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோல்டு வாட்டர் எடுத்து நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வாஷ் பண்ணுறதுனால அந்த வினிகரோட டேஸ்ட் எல்லாம் இதில் போயிடும். அதுக்காக ஸோ அதுக்கப்புறமா இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 1 hour இதை நம்ம ரெஸ்ட் பண்ண விடலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ 1 hour ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நம்ம கைகளாலேயே உதிர்த்து நம்மளோட உள்ளங்கையை வச்சு நம்ம இதை அழுத்தி அழுத்தி பிசையணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 7 minutes நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு 5 to 7 minutes வரைக்கும் ஆகும். ஸோ அப்படி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்னதாக பிரித்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக குலோப் ஜாமுனுக்கு போடுற மாதிரி நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். இதில் எந்த கிராக்கோ இல்லாமல் உருட்டி எடுக்கணும். ஏன்னா வந்து பாயில் பண்ணும்போது இது பிரேக் ஆக சான்ஸ் இருக்கும். அதுக்காக ஸோ இப்போ இதை உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி. சேர்த்துட்டு 2 ஏலக்காவை இதில் நசுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை வந்து கரையிற வரைக்கும் கரைஞ்சி 2 கொதி வரணும். ஸோ இப்போது பாயிலிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ரசகுல்லா பால்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 7 minutes ஹை ஃப்ளேமில் நம்ம இதை வச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 7 minutes ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த ரசகுல்லா பால்ஸோட சைஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கு பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இதை ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு
ஒரு 7 minutes மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஸோ 7 minutes ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட ரசகுல்லாவை சுட சுட டேஸ்ட் பண்ணலாம். வாவ், நம்மளோட யமி ரசகுல்லா ரெடி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குன்ட்டு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங் வித் மீ ருத்ரா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.